Good afternoon all. நான் இந்த ஸ்கூலில் டீச்சர் தேர்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறோம். அவங்களோட அம்மா அவன் இந்த வந்து நல்லாவே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கான். சாரோட பிளஸிங்ஸ், அதான் சாரோட ப்ரொடெக்ஷன், சார் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எங்களுக்கு நல்லாவே கோச் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இது சாங்ஸ் எல்லாம் பண்ணோம். பட் ஸ்பீச்சு ஒரு அளவு தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஃபுல்லாகவே நல்லா பேச முடியல. பட் சாங்ஸு அது எல்லாமே நல்லாவே இது பண்ணுறான். 1 2 3 சொல்கிறான். ஏபிசிடி எல்லாமே எழுதுகிறான். சொல்ல சென்டென்ஸு வேர்ட்ஸு எல்லாமே எழுதுகிறான். சார் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வச்சு அவங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காரு இது வரைக்கும். ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்ஃபார்ம் தட் மை சைல்ட் ஹஸ் கம் ஸோ வெரி இயர் அண்ட் டு பி ஹாப்பி this school is protecting him from all types of other dangers and other என்ன சொல்கிறது, ஒரு வேறு ஸ்கூலில் போனால் ரிட்ரீட் பண்ணுறது அந்த மாதிரி ரிட்ரீட் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. அண்ட் வெரி ஹாப்பி டு இன்ஃபார்ம் தட் சார் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணி என் பையனை ஒரு அளவுக்கு நல்லாவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ 3rd and 4th போனால் வேறு ஸ்கூலில் அவனை அட்மிஷன் போகிறதுக்கு யோசிச்சாங்க. அட்மிஷன் ஆகியும் நிறைய ஸ்கூலில் அவனை தொட்டி ஊற்றிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து சார் அவனை ஒரு அளவுக்கு நல்லாவே பொலைட்டாக எடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஹைப்பராக இருந்த பையனை நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போது பொலைட்டாக கிளாஸில் உக்காரான், சொந்த பேச்செல்லாம் கேட்குறான், எழுதுறான், படிக்கிறான், எல்லாமே இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி ஸ்கூலை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி என் பையனுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.